உங்களது அலுவலக பணிகளை இன்னைக்கு நீங்க மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் சிறப்பாக இருந்தாலும் சரி, மிகச் சுலபமாக உங்களது காரியங்களை நீங்கள் நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு யோகம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த வீடியோல நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிதாக நமது போகும் வீடியோக்கள் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வரும். எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. சில முக்கியமான விஷயங்களை அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த வளம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 கூடிய சனியுடன் இணைந்து காணப்படுகிறார். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்புங்க. 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்துல இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து நமது கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு செல்வ செழிப்பான நாளாக கண்டிப்பாக மாற்றி தரும். அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு நிதி நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உங்களது உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, மறு துவக்கம் செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள். எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பணத்தை கொஞ்சம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இன்னைக்கு முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் உண்டு. பணத்தை ஏமாறாதீங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடைய சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் உங்களுக்கு இன்றைய தினத்தை பிஸியாக வச்சிருக்க சில விஷயங்களாக அமைய வாய்ப்புகள், காரணிகளாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் உடனடியாக உங்களது குழந்தைகளுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனிக்க வேண்டியிருக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக சான்றோர்களிடம் பெற்றுக்கொள்வது செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. அலட்சியமா நீங்க இன்னைக்கு இருக்காதீங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில கண்டிப்பா பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எனவே இன்றைய தினம் உங்களது நம்பிக்கை, தன்னம்பிக்கை காரணமாக உங்களது காதல் வாழ்க்கையில நீங்க சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியுங்க. பொருளாதாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை அடையக்கூடிய வகையில் நல்ல நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு. தொழிலில் இன்னைக்கு உங்களது தொழில் மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய பெறுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள், கவர்மெண்ட் சம்பந்தமான உதவிகள் அல்லது சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக உங்களது வார்த்தைகள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றவர்கள் உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கணும் அப்படின்னா நீங்க தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் எந்த பேச்சையும் செய்வது ரொம்ப நல்லதுங்க. நீங்க சொல்றது தன்னம்பிக்கையோடு சொல்லணும். செய்யும் காரியங்களையும் தன்னம்பிக்கையோடு கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. உங்களது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால அதை பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூட வகையில் யோகம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை இப்பொழுது தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். மேலும் ஏதாவது திருமணம் அல்லது சுபகாரியங்களை நீங்க குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க இன்றைய தினம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு உங்களது நாளை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல வரவேற்புகள் நீங்கள் எங்கு சென்றாலும் கிடைக்குங்க. நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் நீங்கள் விளையாட்டுகளிலும் கொஞ்சம் ஆர்வம் காட்டலாம். எனவே விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அதில் நீங்க பங்கேற்றுக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே கவனமாக இருங்கள். இன்றைய தினம் விழிப்புணர்வுடன் இருங்கள். சில சம்பவங்கள் உங்களுக்கு பிடிக்காததாக கூட அமையலாம். கவனமாக இருந்தீங்கன்னா அதை தவிர்த்து விட முடியும். இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது அப்படின்றது நீங்கள் மகிழ்ச்சியோடு இன்றைய திருமண வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. செல்வம் உயரும்,
மிகவும் மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு தன லாபங்கள் மேம்படக்கூடிய, வியாபாரத்திகளுக்கு மகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமா தினசரி வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தினத்துல இன்னும் சிறப்பானதா மாத்துறதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண், உங்களுடைய லக்கி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்பர் 5, 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதையும் யூஸ் பண்ணலாம். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளை நிறம், ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களது சிறப்பான வகையில் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். உங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து ஊன்றுகோலாக உங்களது நண்பர்கள் செயல்படுவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்க. கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில் அதிக ஈடுபாடு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது வியாபாரத்தில் ஏதாவது தஸ்தாவேஜுகள் ஆவணங்கள் காணாமல் போயிருந்தா அது இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் நிம்மதிகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே பழைய காணாமல் பொருட்கள் திரும்ப கிடைக்கும். வியாபாரத்தில் இன்னைக்கு புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யறதுல அதிக ஆர்வமா இருப்பீங்க. அப்படி புதிய முதலீடுகள் செய்யறதும் உங்களுக்கு அதிக நன்மை தரக்கூடியதாக அமையுங்க. நல்ல லாபகரமாக உங்களுக்கு புதிய முதலீடுகள் மூலமாக கண்டிப்பாக தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனாலும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வது சிறந்ததுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. சில பிரபலமானவர்களுடன் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இன்னைக்கு கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். இல்லைன்னா சில நட்புகள் உங்க கைமீறி போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே அமையுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களாகக்கூடிய அல்லது காணாமல் போகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எதிரிகள் இல்லாத, எதிரிகள் குறையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே அதுவும் இன்னைக்கு உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட மன நிம்மதி பெற உதவிகரமாக இருக்கும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக முடியாது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ லைக் பட்டன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக தான் அமையும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். எப்பொழுதுமே உங்களது கமெண்ட்டும் நாங்கள் வரவேற்கிறோம். கமெண்ட் செக்ஷன் எப்பயும் ஓப்பனில் தான் இருக்கும். மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுது, நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.